அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து வடகம் போட போகிறோம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி மாவு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து இந்த அரை ஆளாக்கில் 3 ஆளாக்கு போட்டிருக்கேன். அதாவது 1.5 ஆளாக்கு கணக்கு 200 ஒரு 100 300 கிராம் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1.5 ஆளாக்கு அதாவது அரை ஆளாக்கில் 3 பங்கு எடுத்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் களைஞ்சிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதே அளவு இன்னொரு அரை ஆளாக்கு வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். அது ரெண்டும் சேர்த்து 400 கிராம் ஆச்சு. 2 ஆளாக்கு மொத்தத்தில். பெரிய ஆளாக்குக்கு 2 ஆளாக்கு கணக்கு. இதில் வந்து 4 ஆச்சு. இது ஒன்று இது ஒரு 3 4 பங்காச்சு. 4 பங்குக்கு கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம உப்பு வந்து கல் உப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற போட்டுக்கலாம். உப்பு வந்து கரைச்சி தான் ஊற்றணும், ஏன்னா அப்படியே போட்டோம்னா மண்ணாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா நைஸாக வலுவலுன்னு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் வத்தல் கிளறதை பார்ப்போம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து அரிசியை கணக்கு வச்சு தான் நம்ம போட்டுக்கணும். மாவு வந்து கிளற உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து அரிசி ஒரு ஆளாக்குக்கு இவ்வளவு, இன்னொரு ஆளாக்குக்கு இவ்வளவு, அதாவது 2 ஆளாக்குக்கு இந்த அளவு தான் நம்ம போடணும். பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு கூடிடுச்சுன்னா வந்து ஒன்றும் செய்ய முடியாது. மாவு இருக்க கணிசமாகிட்டே வரும் உங்களுக்கு. ஆனால் நம்ம அரிசியோட அளவை பொறுத்து தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஒரு ஆளாக்குக்கு நம்ம எவ்வளோ உப்பு சேர்க்குமோ அந்த அளவு தான் 2 ஆளாக்குக்கு இப்போ நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கரைச்சி ஊற்றிக்குவோம். மாவு வேகும்போது கொஞ்சம் வாயில் தொட்டு வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பத்தாமல் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவில் ஊற வச்சாச்சு. இதுவும் கரையிட்டு நம்ம அதுக்குள்ளேயே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ உங்கள் வசதிக்கு தகுந்தபடி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் நல்ல வலுவலுன்னு நைஸாக அரைச்சிடணும். கொஞ்சம் ஒரு 3 நடை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மிக்சியிலே இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வலுவலுன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நான் அரிசி அதாவது 1.5 கப்பு தானே போட்டிருக்கேன். அதனால் 3 நடையாக அப்படி 3 தரம் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டர் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி கிளறதை பார்ப்போம். நீங்கள் ஜவ்வரிசி வேணால் அரைச்சும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படி மாவுலே சும்மா கொட்டி வேகும்போது நம்ம இந்த மாவையும் கிளறி போடலாம். நான் வந்து இப்போ சும்மா அப்படியே தான் தண்ணிக்குள்ளே வேக போட்டு போட போகிறேன். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கிளற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்ல ஒரு அடி கனமாக இருக்க பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நான் இட்லி சட்டியோட அடி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கும். இப்போ இது வந்து 1க்கு 5 டம்ளர் கணக்கு தண்ணி. இப்போ நான் வந்து எல்லாம் சேர்த்து ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து 2 டம்ளர் கணக்காயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 டம்ளர் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த மாவு வந்து இப்போ நமக்கு தண்ணியாக தான் இருக்குது. இது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். மொத்தம் 10 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து லேசாக நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் ஜவ்வரிசியை கொட்டி வேக விடுவோம். கொஞ்சம் கண்ணாடி பதம், லேசாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம மாவை சேர்த்துக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி பத்தலைன்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு சட்டியில் தண்ணி சூடு பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த தண்ணி பத்துற மாதிரி தெரியாது எனக்கு. சாரி, இப்போ பத்தாது. எப்படியும் இன்னொரு 2 டம்ளர் 3 டம்ளர் சேர்க்குற மாதிரி தான் வரும். சில அரிசி வந்து தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தான் ஊற்றுற மாதிரி வரும். இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து மாவை சேர்த்துக்கணும். கொதிச்சிச்சின்னா வந்து மாவு கட்டி ஆயிரும். அதனால் லேசாக சூடு வரும்போதே நம்ம மாவை ஊற்றிடணும். இப்போ நம்மளோட தண்ணி வந்து லேசாக கை பொறுக்கிற அளவு சூடாயிடுச்சு. இப்போ இதில் இந்த அரை கப்பு ஜவ்வரிசி, அதாவது 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதை வந்து நம்ம இதில் கொட்டி நல்லா வேக விட்டுக்கலாம். இது கிளறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி போட்ட அகப்பையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையும் சுடாது, சட்டியும் வந்து உங்களுக்கு கோடாகி இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் கிண்டுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கரைஞ்சி வராது. சில்வர் கரண்டியாக இருந்தால் கடகடன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதோடைய அடி பிடிக்கிற அளவுக்கு கிண்ட வராது. இதுன்னா நல்லா உங்களுக்கு உரசி கிண்ட வரும். இந்த மாதிரி அகப்பையோ இல்லை துடுப்போ வச்சு கிண்டணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம், லேசாக கண்ணாடி பதம் வரவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்குவோம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ சேர்த்தோம்னா ஜவ்வரிசியில் போய் உப்பு அப்பிக்கும். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் வெந்நீரில் இந்த மாதிரி நல்லா லேசாக வந்துருச்சு. முதல்ல போடும்போது மாவு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதம் மட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்குவோம். உடனே கிளற ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கட்டியாயிடும். இப்போ நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து பாத்திரத்தை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே கீழே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு.
தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு அதில் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச மாவு, மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு 3 டம்ளர் சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ இந்த உப்பு தண்ணி, இந்த பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இது ஒரு 1/2 டம்ளர் இருக்கும். இப்போ அடியில் பிடிச்சிடாமல் தீயை சிம்மிலே வச்சுட்டு நம்ம கிளறணும். மாவாக இருக்கிற வரைக்கும் தான் பிடிக்குங்கிற பயமாக இருக்கும். கொஞ்சம் வெந்து வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அடியில் ரொம்ப ஒட்டாது. லேசாக கட்டிச்சு பாருங்கள். அந்த உப்பை ஊற்றுறதுக்குள்ளே லேசாக ஒரு கட்டி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அப்படி நம்ம இறக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் 2 பேட்சாக போட போகிறேன். ஒன்று வந்து ஃபுட் கலர் சேர்த்து ஆரஞ்சு கலர் போட போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பாதியை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். மாற்றிட்டு இதில் கொஞ்சம் வெந்நீர் கலந்து ஒன்று ஒயிட்டாகவும் ஒன்று வந்து ஆரஞ்சு கலரும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து இது நல்லா மாவு வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டப்புன்னு முட்டை வந்தாலே நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும். இது 2 பேட்சாக பிரிச்சுட்டு காமிச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட தண்ணி கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் தண்ணி. நான் மறுபடியும் இதில் தான் பாதி மாவு எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட ஜவ்வரிசி பூராமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெள்ளை மாவில் இந்த கொஞ்சம் வெந்நீரை ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம அந்த வெந்நீரை சேர்த்தாச்சு. நான் வெந்நீர் வந்து இதில் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். நம்ம எப்படி கரண்டியில் மொண்டு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் வத்தல் வந்து திக்காக போயிடும். கொஞ்சம் ஹார்டாக கனமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேசாக அப்படி ஊற்றுறப்ப தான் இருந்தால் தான் உங்களுக்கு வத்தல் வந்து லேசாக நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கலர் வந்து பாதி எடுத்து கலர் போட்டு வேறு கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா அதே கரண்டி நம்ம போட்டோம்னா எல்லாம் கலர் ஆகிடும். பாருங்கள், இந்த ஜவ்வரிசிலாம் நல்லா கண்ணாடி பதமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நமக்கு ஊற்றுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அப்படியே போட்டு போய் நம்ம மாடியில் ஊற்றிட்டு வந்துடலாம். மாவு நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். வந்தால் தான் நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். தண்ணி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம மொட்டை மாடியில் கொண்டு வந்து வத்தல் ஊற்றியாச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட வத்தல் வந்து நல்லா காஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மாடியிலேருந்து. இப்போ இந்த பக்கம் பின்பக்கம் அப்படி தண்ணி தெளித்து போட்டு ஒன்றா உரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட வத்தல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு. இதை கொண்டு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வறுத்து சாப்பிட வேண்டியதான். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட வடகம் வந்து நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு வெயிலில். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். கூழ் காய்ச்சி வடகம் போடுறது ஒரு ஸ்டைல் தான். இந்த வெயிலில் வீணாகாமல் நம்ம வந்து எப்போவுமே நமக்கு போட தெரிஞ்சால் நம்மளே போட்டுக்கலாம். கடையிலெல்லாம் வாங்காமல் சூப்பரான நம்மளோட இது வந்து கேசரி பவுடர் கொஞ்சமாக கலந்தேன். அதனால் ஆரஞ்சு கலராக இருக்குது. இது பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். நம்மளோட வத்தல் போட்டுருக்கேன் பாருங்கள். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். இல்லைன்னா வத்தல் வந்து கடுக்குன்னு ஆயிடும். இல்லைன்னா கலரும் மாறி போயிடும். எண்ணெய் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வத்தல் வந்து நின்று உள்ளே வேகும். சில பேர் கொஞ்சமாலாம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா வத்தலுக்கு எண்ணெய் பத்தாது. நம்மளோட கிறிஸ்பியான சூப்பரான கலர் மாறாமல் பாருங்கள், வெள்ளை கலர். சூப்பராக நம்மளோட வத்தல் பாருங்கள் என்ன அழகாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து 1/2 கப்பு போட்டோம்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா வத்தல் சிவக்க ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வத்தல் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலில் வீணாக போகாமல் இந்த மாதிரி வத்தலும் போட்டு வச்சுக்கோங்க. மழைக்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.